ஹரி ஓம். பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ராமதுரை. இந்த சேனலில் யோகா, பிராணாயாமம், பூத்த சுத்தி பிராணாயாமம், முத்திரைகள், அப்புறம் வர்மா பாயிண்ட் ஆக்டிவேஷன், அக்குப்ரெஷர் ஆக்டிவேஷன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு சொல்லுவோம். இன்னைக்கு விஷயம் என்னென்னா பயம். அதாவது இது மாணவர்களுக்காக இன்னைக்கு இந்த முத்திரை செஞ்சால் எல்லாருக்கும் உபயோகம் ஆகும். ஆனால் இன்னைக்கு மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ. எக்ஸாம் கிட்டக்கு வந்துகிட்டே இருக்குது, தேர்வு. அதோட பயமும் வரும், குழப்பமும் வரும். வீட்டில் நல்லா படிப்பாங்க, படித்து நீங்கள் கேட்ட உடனே எல்லாம் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மனசு குஷியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். அங்கே எக்ஸாம் ஹால் போனால் தான் அந்த பயம் வரும். உடம்புல என்னமோ ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு அடித்த மாதிரி ஒரு பயம். அந்த பயத்தில் அவங்க படித்தது கண்ணு முன்னாடி இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு குழப்பம். அவங்க ஸ்ட்ரைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன். ஏன் இந்த நிலைமை? அதாவது இவங்க படித்ததெல்லாம் பிட்யூட்டரி பீனல் கிளான்ஸில் டெபாசிட் ஆகிருக்கும், அதாவது சேவ் ஆகிருக்கும். அங்கேருந்து வர பிராணசக்தி மூலமாக நம்ம அவங்க படித்ததெல்லாம் எழுதுவாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்துருக்காங்களோ அந்த மதிப்பெண்கள் வரும். ஆனால் அந்த பிராணசக்தியை தடையாச்சுன்னா என்னாகும்? அப்போ தான் இந்த குழப்பம், பயம் எல்லாம் வரும். டைம் ஆகிடுச்சுன்னு ஒரு குழப்பம் வரும், இப்படியெல்லாம் ஒரு குழப்பம். இதுலேருந்து விடுபட ஒரு முத்திரை, ஒரே ஒரு முத்திரை. என்ன முத்திரை? ஒரே ஒரு முத்திரை சொல்கிறேன். உத்திர போதி முத்திரை. உத்திரனா என்ன? அது சான்ஸ்கிரிட் வேர்டு. உத்திரனா இங்கே மேல்முகம், போதினா ஞானம். அதாவது போதி மரத்துக்கு கீழே தான் புத்த பகவானுக்கு ஞானம் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு முத்திரை இது. மாணவர்கள் இதை பத்மாசனத்திலையோ இல்லை வஜ்ராசனத்திலையோ உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம், டோட்டலி 20 நிமிஷம், காலம்பரை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம், சாயங்காலம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் பண்ணினா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல், எனர்ஜி அதிகமாகும். அதாவது சில சமயம் சோர்வாக இருப்பாங்க, மனசும் தேகமும் சோர்வாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த முத்திரையை அவங்க செஞ்சாங்கன்னா புத்துணர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு முத்திரை உத்திர போதி முத்திரை. எப்படி செய்யணும்? இது பாருங்கள், இது பஞ்சபூதங்கள். ஒரே ஒரு முத்திரைகள் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். பிரபஞ்சம், த யூனிவர்ஸ் as well as our entire body, physical body is made up with 5 cosmic elements. இல்லையா? பிரபஞ்சமாகட்டும், நம்ம உடலாகட்டும், பஞ்ச பூதங்களால் ஆனது. அதுதான் கையில் இருக்குது. அதை வச்சுன்னு தான் நம்ம முத்திரைகள் செய்கிறோம். அதாவது இது நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி, வாயு, ஆகாஷ, பூமி, ஜலம். இது தோஷங்கள் 3. வாதம், பித்தம், கஃபம். இது பித்தத்துக்கு சேர்ந்தது, இவ் ரெண்டும் வாதத்துக்கு சேர்ந்தது, இது ரெண்டும் கபம். சரி, இப்போ அந்த முத்திரை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கெட்ட விரல் நுனியை சேர்த்தேன். ஆள்காட்டி விரல் 2 நுனியும் நம்ம ஜாயின் பண்ணோம். மீதம் இருக்கிற 3 விரலில் என்ன செய்கிறோம்? கோத்துக்கிறோம். இதே இடைவெளி இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இதை இந்த 2 கெட்ட விரலையும் நெஞ்சுக்குழி பாகத்தில் கொண்டு வந்து வைங்க. 2 ஆட்காட்டு விரலும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இதே மாதிரி
10 நிமிஷம் படிக்கிறதுக்கு முன்னாடி, காலை வேளையில் படிக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் செய்யட்டும். இந்த பயம், கன்ஃபியூஷன் மைண்டு எதுவும் இருக்காது. அவங்க என்ன நினச்சாங்களோ, என்ன படிச்சிருக்காங்களோ, எது எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அதை எழுதுவாங்க. அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முத்திரை. இவங்க இந்த முத்திரை இத்தோடு அவங்கள விடாது. நெக்ஸ்ட் இது முடித்தாச்சு, எக்ஸாம் ஆச்சு, நல்ல ரிசல்ட் வந்தது, அடுத்து மேல் படிப்புக்கு போகிறாங்க காலேஜுக்கு. அங்கே போனால் என்ன காம்பினேஷன் எடுக்கிறது? அங்கே ஒரே குழப்பம். ரிலேஷன் ஒன்று சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஓ, நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, இந்த காம்பினேஷன் எடுத்துக்கோ, அந்த காம்பினேஷன் எடுத்துக்கோ. ஒரே கன்ஃபியூஷன். அப்பையும் அவங்க இந்த 20 நிமிஷம் உட்காந்து செஞ்சு தெளிவான மனசோடு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு. அந்த தெளிவான முடிவு அவங்களுக்கு நன்மையே பயக்கும். ஆச்சு, காலேஜும் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இதுக்கு போகிறாங்க, எங்கே இன்டர்வியூக்கு போகிறாங்க வேலைக்கு. அங்கேயும் ஒரு 20 நிமிஷம் பண்ணிட்டு போகட்டும். இன்டர்வியூ சக்ஸஸ் ஆச்சு, அப்பாயின்மெண்ட்டும் வந்தது. அதுக்கப்புறம் அங்கே முதல்ல போகும்போது நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ என்னவோ அந்த பயம் இருக்கும். அந்த பயமும் இந்த முத்திரையால் உங்களுக்கு விலகிடும். அப்புறம் வீட்டில் என்ன விஷயம் நடக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இதை சொல்லுவாங்க. அப்போ அந்த குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வரத்துக்கு இந்த முத்திரையை செய்யுங்க. ஸோ எப்பொழுதும் இந்த முத்திரையை செய்யுங்க. இதை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் இருக்கட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து.